ஹாய்ங்க, வெல்கம் டு அமிர்தா ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம த்ரெட் பேங்கிள் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. நான் 2 பிளைண்ட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேங்க. த்ரெட்டு, க்ளூகம் அண்ட் கட்டரெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிளுக்கு தேவையான த்ரெட் வந்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் சுற்ற ஆரம்பிங்க. ஆறுனதுக்கப்புறம் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு ரிமூவ் ஆகாதுங்க. நீங்கள் அப்போயே சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா த்ரெட்டு ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராதுங்க. நீங்கள் சுற்ற அது வந்து லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நான் எப்படி டைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். அந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு நீங்கள் சுற்றும் போது நீட்டாக டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக வருங்க டைட்டாக சுற்றினீங்கன்னா. பாருங்கள், நான் ஃபுல் பேங்கிள் சுற்றியாச்சு. எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒயிட் 3 எடுத்திருக்கேன். ஒயிட் ஐ ஷேப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் ஒயிட் எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐ ஷேப் பேஸ்ட் பண்ணிட்டேங்க. 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி 3 ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனை கேட்லாக்காக போட்டுக்கோங்க. நீங்கள் கேட்லாக் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்கிளுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்கும் அந்த கேட்லாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு இயரிங் பண்ணுறீங்க, ஒரு நெக்லஸ் செட் பண்ணுறீங்க, ஒரு இன்விசிபிள் செயின் பண்ணுறீங்க, ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணுறீங்க, ஒரு ஆரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்லாக் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்னோட ஒரு ஸ்மால் டிப்புங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேங்கில் நான் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பேங்கில் 8ஆக எப்படி டிவைட் பண்ணலான்னு சொல்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். அதை வச்சு நான் மெஷர் பண்ணி நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேப் எல்லாம் ஈவனாக இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.